ஹாய். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் பர் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2025 மூலியமா நம்ம வந்து எப்படி வந்து டிடிஎஸ் பேமெண்ட் வந்து பண்றது அப்படின்றத நம்ம வந்து டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் வந்து நான் ஷேர் பண்றேன். அதுலயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த இன்கம் டேக்ஸ் சைட் ஓப்பன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இபே டேக்ஸ் இருக்கும். ஸோ இந்த இபே டேக்ஸ் மூலியமாவும் நீங்க வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இன்கம் டேக்ஸ்ல டேனை வச்சு லாகின் பண்ற மாதிரி உங்கள்கிட்ட யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருந்துச்சுன்னா, நீங்க ஜஸ்ட் இங்க வந்து லாகின் வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க ரிஜிஸ்டர் வந்து பண்ணிக்கலாம் இங்க ஃபர்ஸ்ட். நீங்க பாத்தீங்கன்னா அதர்ஸ்ல போயிட்டு நீங்க வந்து டாக்ஸ் டிரெக்டா கரெக்டா சோர்ஸ் போட்டீங்கன்னா உங்க டேன் நம்பர் போட்டு வேலிடேட் பண்ணீங்கன்னா வேலிடேட் ஆயிட்டு உங்களுக்கு யார் ரெஸ்பான்சிபிள் பர்சனோ அவங்களோட பேன் நம்பர், டேட் ஆஃப் பர்த், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் போட்டு நீங்க ரிஜிஸ்டர் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்க லாகின் ஐடி வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டேன் நம்பர் தான் வரும். ஸோ லாகின் ஐடி உங்களோட டேன் நம்பர், பாஸ்வேர்டு என்ன நீங்க கிரியேட் பண்ணிருக்கீங்களோ அந்த பாஸ்வேர்டு வந்து நீங்க வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டேன் நம்பர் என்ட்ரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாஸ்வேர்டு. ஸோ பாஸ்வேர்டு வந்து என்ட்ரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபைல் மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து இருக்கும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இ பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ்ல வந்து போகணும். இபே டேக்ஸ்ல போனீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ஆக்ட் கேட்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2025, இன்னொன்று ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1961. ஸோ ப்ரீவியஸ் இயர், அதாவது ஃபினான்ஷியல் 25, 26, 24, 23 இந்த மாதிரி சம்திங் இயர்ஸ்ல நீங்க பேமெண்ட் பண்ணா நீங்க 1961 கிளிக் பண்ணிக்கிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா நியூ பேமெண்ட்ல போயிட்டு என்ன ஃபினான்ஷியலோ அசஸ்மெண்ட் நீங்க வந்து செலக்ட் பண்ணிட்டு நீங்க வந்து பேமெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து இந்த ஏப்ரல் மந்த்துக்கு வந்து நீங்க வந்து பேமெண்ட் பண்ண போறீங்கன்னா நீங்க இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2025 வந்து செலக்ட் பண்ணிட்டு இதுல நீங்க நியூ பேமெண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ நியூ பேமெண்ட்டை செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்க அசஸ்மெண்ட் இயர் தான் வந்து கேட்காது. ஒன்லி வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ் இயர் தான். ஸோ நம்மளுக்கான டாக்ஸ் இயர் என்ன, நம்மளுக்கு வந்து 26, 27 தான் நம்மளோட டாக்ஸ் இயர். ஸோ நீங்க இப்ப நம்ம என்ன பேமெண்ட் பண்ண போறோம்னா பேமெண்ட் ஆஃப் டிடிஎஸ் அண்ட் டிசிஎஸ். ஸோ அதுல போயிட்டு இன்கேஸ் நீங்க அப்ளிகபிள் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதர் தென் கம்பெனிஸ் இல்லைன்னா கம்பெனி டிரெக்டா இருந்தா கம்பெனி டிரெக்ட் பண்ணிக்கணும், இல்லைன்னா அதர் தென் கம்பெனி வந்து டிரெக்ட் பண்ணிக்க வேண்டியதான். பேமெண்ட் பண்ண போறது வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்டா இல்லை நான் ரெசிடென்டா கேட்போம். ஸோ நம்ம வந்து ரெசிடென்ட் டிரெக்ட் தான் நம்ம வந்து பேமெண்ட் பண்ண போறோம். ஸோ கிளிக் கண்டினியூ. இப்ப இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரே சேனல்ல மேக்ஸிமம் 20 கோட் வரைக்கும் நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பாத்தீங்கன்னா டாட் கிளிக் பண்ணி டாட் மேல போனீங்கனாலே சொல்லியிருப்பாங்க மல்டிபிள் செக்ஷன் கோட் கேன் பி செலக்டட் ஃபார் த சூசன் டிரெக்டிவ் டைப் இன் சிங்கிள் சலான் சப்ஜெக்ட் டு மேக்ஸிமம் 20 கோட். இஃப் மோர் தென் 20 கோட்ஸ்க்கு மேல போயிடுச்சுன்னா நீங்க வந்து அடிஷனலா சலான் வந்து நீங்க வந்து ஃபில்அப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் இப்ப டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 40,000 ருபீஸ் நான் வந்து பேமெண்ட் பண்ணணும். அதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட 6 கோர்ஸ் வந்து இருக்கு. கான்ட்ராக்ட்ஸ் இருக்காங்க, ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க, பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ் இருக்காங்க, அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா கமிஷன் இருக்காங்க, புரோக்கரேஜ் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எனக்கு வேரியஸ் டைப்ஸ்ல வந்து எனக்கு இருக்குன்னா இந்த ஆளுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரே சேனல்ல நீங்க எவ்வளவு அமௌண்ட் வேணா நீங்க வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அட்வைசபிள் வந்து பாத்தீங்கன்னா சேலரி மட்டும் நீங்க வந்து தனியா தான் பேமெண்ட் பண்ணலாம். அதர் தென் சேலரி மட்டும் நீங்க ஒரே இதுல வந்து நீங்க வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். சேலரி மட்டும் நீங்க தனியா வந்து பேமெண்ட் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா சேலரி வந்து பாத்தீங்கன்னா தனி ரிட்டர்ன் 24Q ரிட்டர்ன். ஸோ அந்த வந்து மாறிடுச்சு. அதுக்கு மட்டும் நீங்க தனியா பேமெண்ட் பண்ணணும். மீதி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதர் தென் சேலரி எல்லாமே நீங்க வந்து ஆஸ் யூஷுவல் எப்படி வேணா நீங்க வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கமிஷன் ஆர் புரோக்கரேஜ் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு 1000 ருபீஸ். ஸோ ஆட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க கீழே வந்து அந்த சலானோட டீடைல்ஸ் வந்து எனக்கு வந்து ஷோ ஆகும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல்ஸ். ஒண்ணு நீங்க அந்த ப்ரொஃபஷனல்ஸ் வந்து டைப் பண்ணலாம், இல்லைன்னா இந்த சைட்ல இருந்து இந்த கோடு வந்து இருக்கும். ஸோ அந்த கோடை வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த 10008. ஸோ ரெண்ட் ஆன் மிஷினரிஸ் வந்து நீங்க கொடுத்துட்டு அதுக்கு ஒரு 5000 ருபீஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலா உங்களுக்கு வந்து அமௌண்ட் டோட்டல் ஆகி வந்துடும். அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல்ஸ் போட்டுக்கலாம். ஸோ டெக்னிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ இதுக்கு ஒரு 50,000 ரூபாய் ஆடு. ஸோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ எவ்வளவு வந்து அமௌண்ட் 56,000 ரூபாய். ஸோ இன்ட்ரெஸ்ட் நீங்க வந்து தனியா மென்ஷன் பண்ணா நீங்க வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்க வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2,500 ரூபாய்
லேட் ஃபீ நீங்க மென்ஷன் பண்ணா நீங்க வந்து இங்க லேட் ஃபீஸ் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். 200 rupees லேட் ஃபீஸ். அதர்ஸ் வேற ஏதாச்சும் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டோ இல்ல சம்திங் ஏதோ பேமெண்ட்டோ டிமாண்டோ நீங்க பேமெண்ட் பண்றீங்களா அதுல வந்து நீங்க வந்து இதுல வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதோட டோட்டல் வந்து பாத்தீங்கன்னா 2700. ஜஸ்ட் கண்டினியூ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்க டோட்டலா உங்களுக்கு வந்து பிரேக்கப்ஸ் வந்து வந்துடும். நீங்க உள்ள போறதுக்கு முன்னாடி டாக்ஸ் பேயபிள் பை டாக்ஸ் பேயரா இருக்கா, அதர் தென் கம்பெனி செலக்ட் ஆயிருக்கா, ரெசிடென்ட் தான் வந்து செலக்ட் ஆயிருக்கா, நம்பர் ஆஃப் செக்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து கரெக்டா போட்டுருக்கோமா, அதாவது 5 செக்ஷன்ஸ் போது போல 3 செக்ஷன்ஸ் ஃபில்அப் பண்ணியிருக்கோமா, அந்த மாதிரி நீங்க வந்து செக்ஷன்ஸ் ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். டோட்டல் டாக்ஸையும் வந்து நீங்க வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். அதாவது நீங்க எவ்வளோ அந்த 5 செக்ஷன் கோடையும் சேர்த்து உங்களுக்கு வந்து டாக்ஸ் வந்து கால்குலேட் ஆகும் இங்க. ஸோ டோட்டலாக 58. ஸோ நீங்கள் என்ன பேங்க் மூலிமா நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணணும்னாலும் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். யூபிஐ ஆப் அவைலபிளாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஆப்பை வந்து செலக்ட் பண்ணிட்டு அது மூலியமாகவும் நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியான மெத்தடில் வந்து இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 2025 மூலயமா டிடிஎஸ் பேமெண்ட்ஸ் வந்து பண்ணுறது. இது ஜஸ்ட் சேம் தான். உங்களுக்கு ஜஸ்ட் இல்லை ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, உங்களுக்கு சலான் வந்து மல்டிபிள் சலானா நீங்க போடாம ஒரே சலான்ல எல்லா கோடுமே நீங்க வந்து ஆட் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் வந்து இப்போ வந்து ஈஸியா வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஐ ஹோப் இது உங்களுக்கு ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்களோட கொலீக்ஸ்க்கு வந்து இந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்க. கீழே வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்கே வந்து நான் ஷேர் பண்றேன். அதுல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.